ஜிம் கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. அக்காவும் மாமாவும் போயிட்டாங்கன்னா நானும் இங்க இருந்து போயிருவேன். போகும்போது நீங்க என்னைய வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி இருந்தா அவர் விட மாட்டாரு. அதனால நான் கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு போற மாதிரி ஏதாச்சும் செஞ்சுட்டு போயிடணும்தே நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். உங்க நிம்மதியும் சந்தோஷத்தையும் நிச்சயமா நான் அழிக்க மாட்டேன். இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டே ஆனந்தி. சாமி, நானும் நெதமும் உன்கிட்ட கையேந்தி நிக்கிறேன். ஏன் உன் மனசு இறங்க மாட்டேங்குது? என்னைய மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. எனக்கு நடந்த கொடுமையை ஏத்துக்கிட்டு என் மேல உயிரையே வச்சிருக்கிற புருஷன் ஒரு பக்கம், என்னைய ஏத்துக்க முடியாம புள்ளைக்காக என்னை வெறுக்கிற என் அத்தை ஒரு பக்கம். நான் என்ன செய்வேன்? இந்த வீட்டை விட்டு போயிருவேன்னு அத்தைக்கு உறுதியா சத்தியம் செஞ்சு கொடுத்துப்பட்ட. ஆனா அவரை விட்டுப்பட்ட, இந்த வாழ்க்கையை விட்டுப்பட்டு என்னால போக முடியாம என் மனசுக்குள்ள ஒரு ஓரமா ஏக்கமும் ஆசையும் இருக்குதே. ஏன் என்னை இப்படி தவிக்க விட்டுப்புட்ட? அன்பை எனக்கு வேணான்னு விலகி போக நினைச்சப்போ பிரிக்கவே முடியாத முடிச்சு எங்க 2 பேருக்குள்ளேயும் போட்டு விட்டுட்ட. அவர் கையால தாலி கட்ட வச்சு புருஷன் பொண்டாட்டியா ஆக்கிட்ட. இப்போ இந்த வீட்ல அவர் பொண்டாட்டியா, இந்த வீட்டு மருமகளா வாழ எனக்கு ஆசையா இருக்குது. ஆனா என்னை இந்த வீட்ல இருக்கவே முடியாத நிலைமையில
என்னைய வச்சுட்டியே. இந்த ஒரு மாசம் வாழ்ற வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டே என் ஆயுசு முழுக்க நான் வாழ்ந்துருவேன்.